ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிற சம் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 1.1ல் 7th சம். ஸோ கொஷினை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். லெட் ஏ இஸ் ஈக்குவல் டு த செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் தேன் 8. ஸோ செட் ஏ எப்படி எழுத சொல்கிறாங்க அப்படின்னா, செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ்னாலே ஒன்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் நம்மளுக்கு. சரியா? ஸோ ஒன்லேருந்து நம்ம எழுதிட்டு போகிறோம். ஸோ நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் தேன் 8, 8ஐ விட கம்மியாக இருக்கக்கூடிய நேச்சுரல் நம்பர்ஸ்னால் 2, 3, 4, 5, 6, 7. ஸோ இதுதான் செட் ஏ. 8 எழுத முடியாது, ஏன்னா 8ஐ விட லெஸ் தானாக இருக்கணும். சேம் பி எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். த செட் ஆஃப் ஆல் ப்ரைம் நம்பர்ஸ். ஸோ ப்ரைம் நம்பர்னால் என்னென்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ நம்பர் வந்து ஒன்றால் இல்லை அதே நம்பரால் மட்டும்தான் டிவைட் ஆகணும். அதுதான் நம்ம வந்து ப்ரைம் நம்பர்னு சொல்லுவோம். ஸோ ப்ரைம் நம்பர்ஸ் லெஸ் தென் 8, 8ஐ விட கம்மியாக இருக்கக்கூடிய ப்ரைம் நம்பர்ஸ் எதெல்லாம்னு பாருங்கள். ஸோ 0வோ 1ஓ நம்ம வந்து சேர்க்க முடியாது, ஏன்னா அது வந்து நாட் ஏ ப்ரைம் நம்பர். பட் 2 ஸ்டார்ட் வித் ஃப்ரம் 2ங்கிறது ஒரு ப்ரைம் நம்பர். ஓகேவா? ஏன்னா 1 வந்து எல்லா நம்பராலேயும் டிவைட் ஆகக்கூடியது, அதனால் அதை நம்ம வந்து ப்ரைம்னு சொல்லவே முடியாது. பட் 2 எடுத்துட்டிங்கன்னா 2 டேபிள்லேயும் 1 டேபிள்லேயும் மட்டும்தான் அதை வந்து டிவைட் பண்ண முடியும், வேறு எந்த நம்பராலையும் டிவைட் பண்ண முடியாது. ஸோ 2 எழுதலாம். அதே மாதிரி 3 எழுதலாம், ஏன்னா 3யும் 1ஆலையும் 3ஆலையும் மட்டும்தான் டிவைட் ஆகும். 4 எழுத முடியாது, ஏன்னா 4 வந்து 1ஆல் டிவைட் ஆகும், 2ஆல் டிவைட் ஆகும், 4ஆலையும் டிவைட் ஆகும். ஸோ தட் இஸ் நாட் எ ப்ரைம். தென் 5 எழுதலாம். 6 எழுத முடியாது, 7 எழுதலாம். ஏன்னா இதுக்கு மேலே நம்மளுக்கு தேவையில்லை, ஏன்னா 8ஐ விட லெஸ் தானாக இருக்கக்கூடிய ப்ரைம் நம்பர் தான் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி செட்டு சி என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். த செட் ஆஃப் ஈவன் ப்ரைம் நம்பர். ஈவன் ப்ரைம் நம்பர்னால் ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ப்ரைம் நம்பர் ஏகப்பட்ட நம்பர்ஸ் இருந்தாலும் ஈவன் ப்ரைம் நம்பர் அப்படின்னா ஒன்றே ஒன்று 2 மட்டும்தான். ஏன்னா 2 மட்டும்தான் நம்மளுக்கு 1ஆலையும் 2ஆலையும் டிவைட் ஆகும். அடுத்து எந்த ஈவன் நம்பரை நீங்கள் எடுத்து பார்த்தாலும் அது வந்து ஒரு ப்ரைமாக இருக்காது. ஓகேவா? ஸோ ஈவன் நம்பர்ஸில் இருக்கக்கூடிய ப்ரைம் நம்பர் ஒன்லி 1 நம்பர் 2 மட்டும்தான். ஸோ ஏ எழுதியாச்சு, பி எழுதியாச்சு, சி எழுதியாச்சு. ஓகேவா? இப்போ நம்ம ஒவ்வொன்றா நம்ம வெரிஃபை பண்ணலாம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வெரிஃபை பண்ணுறதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்னு பாருங்கள். ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் சி இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி. ஓகேவா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு நான் பார்க்குறேன். எல்ஹெச்எஸ் ஃபஸ்ட்டு ஏ இன்டர்செக்ஷன் பி கண்டுபிடிக்கலாமா? அப்போ ஏக்கும் பிக்கும் காமனாக, இன்டர்செக்ஷன் மீன்ஸ் காமனாக இருக்கக்கூடிய நம்பர்ஸை மட்டும் எழுதணும். 2 ரெண்டு பக்கமும் இருக்குது, 3 ரெண்டு பக்கமும் இருக்குது, 5 ரெண்டு பக்கமும் இருக்குது, 7 ரெண்டு பக்கமும் இருக்குது. ஸோ இதுதான் ஏ இன்டர்செக்ஷன் பி. அந்த ஏ இன்டர்செக்ஷன் பி கூட நம்ம என்ன பண்ணணும்? க்ராஸ் சி பண்ண போகிறோம். ஸோ 2, 3, 5, 7 க்ராஸ் சி எவ்வளோ இருக்குது? 2 மட்டும்தான் இருக்குது. ஸோ இது எப்படி எழுதுகிறோன்னு பாருங்கள். 2, 2, 3, 2, 5, 2, 7, 2. ஸோ இதுதான் லெஃப்ட் ஹேண்ட் சைட். ஸோ இதை வந்து நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடுன்னு மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ரைட் ஹேண்ட் சைடுக்கு வருவோம். ரைட் ஹேண்ட் சைடில் உள்ள ஒவ்வொன்றா சால்வ் பண்ணுவோம். ஓகேவா? ரைட் ஹேண்ட் சைடு. ஸோ ரைட் ஹேண்ட் சைடு அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் சி கண்டுபிடிக்கணும். ஸோ ஏ என்னது? பெரிய நம்பராக இருக்குது. 1, 2, 3, 4, 5, 6, 7. கிராஸ் சி என்னது? ஒன்றே ஒன்று தான், 2 மட்டும்தான். ஸோ இதை ஈஸியாக எழுதிடலாமா செட்டா? ஸோ 1, 2, 2, 2, 3, 2, 4, 2, 5, 2, 6, 2, 7, 2. ஃபர்ஸ்ட் ஒன் கண்டுபிடிச்சாச்சு, ஏ கிராஸ் சி. அடுத்து என்னது? பி கிராஸ் சி கண்டுபிடிக்கணும். பி கிராஸ் சி. பி என்னது நம்மளுக்கு? 2, 3, 5, 7. இது கூட சி அப்படிங்கும்போது 2 மட்டும்தான். ஸோ இதை எப்படி நம்ம க்ராஸ் பண்ணலாம்? 2, 2, 3, 2, 5, 2, 7, 2 இந்த மாதிரி எழுதணும். இப்போ என்ன பண்ண போகிறோம்? ரெண்டுக்கும் இன்டர்செக்ஷன் எடுக்க போகிறோம். ஸோ ஏ கிராஸ் சிக்கும் இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி. இன்டர்செக்ஷன்னா ரெண்டு பக்கமும் காமனாக இருக்கிறத மட்டும் நம்ம எழுதணும். ஸோ காமனாக இருக்குதுன்னா என்ன வரும்? 2, 2 காமனாக இருக்குது, 3, 2 காமனாக இருக்குது, 5, 2 காமனாக இருக்குது, 7, 2 காமனாக இருக்குது. ஸோ இதுதான் ரைட் ஹேண்ட் சைடு. இப்போ இது ரெண்டையும் வெரிஃபை பண்ணுங்கள். லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் சேமாக இருக்குதா? எஸ். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு. வெரிஃபைடு. நம்ம ஆன்சர் வெரிஃபை பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் பார்ட். ஓகேவா? இப்போ இதே மாதிரி நம்ம செகண்ட் பார்ட் ஏ கிராஸ் பி மைனஸ் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி மைனஸ் ஏ கிராஸ் சி. இதை நம்ம வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, ஏ கிராஸ் பி மைனஸ் சியில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இல்லையா? இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில்
ஃபஸ்ட்டு பி ப்ராக்கெட்டில் உள்ள பி மைனஸ் சி நம்ம செய்ய போகிறோம். இந்த பி மைனஸ் சிங்கிறத எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா பி செட்லேருந்து சி செட்டை மைனஸ் பண்ணணும். அப்போ என்ன இருக்குது ரெண்டுக்கும் காமனாக சி செட்டில் உள்ள 2 என்ன செஞ்சிடணும் மைனஸ் பண்ணிடணும். ஸோ 3,5,7 இதுதான் பி மைனஸ் சி. இப்போது ஏ க்ராஸ் பி மைனஸ் சி எழுத போகிறோம். என்ன வருது ஏ என்னது 1 2 3 4 5 6 7 க்ராஸ் இங்கே என்ன இருக்குது 3 5 7 சியில் உள்ளதை மைனஸ் பண்ணிவிட்டு பி எழுதுகிறோம். ஸோ இது கொஞ்சம் பெரிய செட்டாக வரதுனால இதுக்கு ஆன்சர் எப்படி எழுதுன்னு பாருங்கள். 1,3 2,3 3,3 4,3 5,3 6,3 7,3 அதே மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஓகேவா 2,3 2,5 அது மாதிரி எழுதிக்கிட்டே இருக்கலாம். எழுதலாமா 1,5 2,5 3,5 4,5 5,5 6,5 7,5 next 1,7 2,7 3,7 4,7 5,7 6,7 7,7 ஸோ செட்டு முடியுது. இதுதான் எல்ஹெச்எஸ். இதே மாதிரி அடுத்தது ரைட் ஹேண்ட் சைடு செய்ய போகிறோம். ரைட் ஹேண்ட் சைடில் ஃபஸ்ட்டு ஏ க்ராஸ் பி. ஸோ ஏயும் பி எழுதலாமா. ஏ வந்து 1 2 3 4 5 6 7 வரை இருக்குது. ஸோ இது கிடையாது. க்ராஸ் பி என்ன இருக்குதுன்னா 2 3 5 7 வரை இருக்குது. ஸோ இதுவே பெருசு தான். ஸோ இதே நம்ம எழுத போகிறோம். இதே மாதிரி இதை விட இதை பெருசாக தான் வரும். ஸோ ஃபஸ்ட்டு 1,2 2,2 3,2 4,2 5,2 6,2 7,2 ஸோ சேம் 2,2 சாரி 2,2 2,3 சாரி 1,2 1,2 வச்சு எழுதியாச்சு. ஸோ 1,3 2,3 3,3 4,3 5,3 6,3 7,3 அடுத்தது 1,5 2,5 3,5 4,5 5,5 6,5 7,5 then last one 1,7 2,7 எப்படி எழுதுகிறோன்னு பார்த்துக்கோங்க. கொஞ்சம் பெருசாக வருது. 3,7 4,7 5,7 6,7 7,7 ஸோ இதோட செட்டு முடியுது. இதே மாதிரி அடுத்தது என்னது ஏ க்ராஸ் சி. ஸோ இதுவுமே கொஞ்சம் பெருசாக வரும். ஆனால் அந்த அளவுக்கு பெருசு கிடையாது. ஏன்னா இதில் ஒரே ஒன்று தானே 2 3 4 5 6 7 ப்ராக்கெட் போட்டுக்கிட்டே இருக்கேன். சி வந்து ஒன்லி 1. ஸோ இதை ஈஸியாக எழுதிடலாம். 1,2 2,2 3,2 4,2 5,2 6,2 7,2 ஸோ இப்போ இது ரெண்டுக்கும் நம்ம என்ன எடுக்கணும்னா ஏ க்ராஸ் பி மைனஸ் ஏ க்ராஸ் சி எடுக்கணும். ஸோ ஏ க்ராஸ் சியில் என்ன இருக்குதோ அதை நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த இருக்குது இல்லையா ஏ க்ராஸ் சி, இது வந்து ஏ எலமெண்ட் மேலே இதில் இருக்குது இல்லையா, அதை வந்து நம்ம சப்ட்ராக்ட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிறது தான் எழுதணும். ஸோ பேலன்ஸ் ஆன்சர் இஸ் 1,3 2,3 3,3 4,3 5,3 6,3 7,3 சேம் 1,5 2,5 3,5 4,5 6,5 7,5 சேம் 1,7 2,7 3,7 4,7 5,7 6,7 7,7 இதில் நான் ஒன்று விட்டுட்டேன் 5,5 ஓகேவா. ஓகே, இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் நீங்கள் செக் பண்ணுங்கள். தட் இஸ் ஈக்குவல். ஸோ
தென் ப்ரூவ்டு. இது கொஞ்சம் பெருசாக ப்ரொசீஜர் இருந்தாலும் பட் சால்வ் பண்ணுறது ஈஸி தான். ஈக்குவலாக ஆன்சர் வந்துடும் அதனால். ஓகேவா? ஸோ இந்த பி மைனஸ் சி இங்கே மைனஸ் பண்ணுறதை கவனமாக செய்யணும். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.